செப்பனப்பட்ட பாதைக்கு அரசாங்கத்தால் இதுவரைக்கும் எந்தவித திறமான ஒரு முடிவு வர இல்லை. தற்காலிகமாக இந்த பாதை போக்குவரத்து செய்யலாத ஒரு கட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்குது. இந்த மழைகள் இந்த வெள்ளங்கள் இதுகள் காரணமாக அப்படி இயங்கிக் கொண்டிருக்குது. அடுத்த கட்டம் இப்போ பிரதேச பருத்தித்துறை மருதங்களை பிரதேச வேணுங்கி அதை சீர் செய்து கொண்டிருக்கிறோம். திரும்ப அதை விட ஆரம்பத்தில் போட்டதை விட திரும்ப நல்ல மக்கள் விதிகளை வழங்கி அதை நாங்கள் ஓரளவுக்கு சின்ன சின்ன இடங்களை டச்சை பண்ணி அப்படி செய்து தான் இது வரைக்கும் பாவிச்சு கொண்டிருக்கிறாங்க. இது நீண்ட காலமான ஒரு பாதை. அதாவது நான் எனக்கு தெரியாத காலம் தொட்டு இந்த பாதை இருக்குது. அதில் இருந்து கூட இந்த பாதை எனக்கு இப்போ கிட்டத்தட்ட 47 வயசு ஆகுது. ஆனால் அதுவரை காலத்துக்கும் இந்த பாதை செப்பனிடப்பட்டதாக அரசாங்கத்தால் இல்லை. சில வேளையில் இப்போ நியூஸ்களில் அறிவிச்சு கொண்டிருக்கிறாங்க, அங்கே புயல் வருது, இங்கே புயல் வருது, அப்படி வருது இப்படி வருதுன்னு எல்லாம் அறிவிச்சு கொண்டு. சில வேளை இப்போ நடந்த புயலை விட கூடுதலாக நடக்குமாக இருந்தால், இந்த பாதை இப்படியே இருக்குமாக இருந்தால், இதில் ஒரு 5-6 கிராம மக்கள் ஃபுல்லாக அப்படியே அழிய வேண்டிய ஒரு காலம் ஏற்படும்.